அஜித் தோவலுக்கு நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை அவர் சொல்லியிருக்காரு. 1999ல 5 முஜாஹிதீன் பயங்கரவாதிகள் இந்தியாவோட IC-814 பிளைட் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. நேபாள இருந்து டேக் ஆஃப் ஆன பிளைட்டை ஆப்கானிஸ்தான்ல போய் வச்சுக்கிட்டாங்க. மொத்தமா அந்த பிளைட்ல 176 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கணும்னு சொல்லி ரூபின் காத்தியால்னு சொல்ற ஒரு பேசஞ்சரை கத்தியால ரொம்ப கொடூரமா கொண்டாங்க. அஜித் தோவல் தனி ஒரு ஆளா அந்த பிளைட்குள்ள போனாரு. அவர் கையில எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. பயணிகள் எல்லாம் பயந்து போயிருந்ததை பார்த்து அவங்க கிட்ட போயிட்டு தைரியம் ஊற்ற வகையில பேசினாரு. பேசி முடிச்சிட்டோன்னே பாரத் மாதா கி ஜெய்னு சொன்னாரு. ஆனா திரும்பி யாருமே சொல்லல. பயத்துல அவங்களோட தேசப்பற்று காணாம போயிருந்ததை நினைச்சு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. कहा कि बोलिए भारत माता की जय या जय हिंद, तो उन्होंने रिस्पॉन्ड नहीं किया. मुझे इस बात का जरूर बलाल था. இந்தியா கிட்ட இருந்த 3 பயங்கரவாதிகளை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆளு மசூத் அசார். இந்தியா விமானத்துல இருக்க பயணிகளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி அந்த 3 பயங்கரவாதிகளையும் விடுதலை பண்றாங்க. மசூத் அசார்னு சொல்ற இவன் என்ன பண்றானா, ரிலீஸ் ஆகி ஒரே வருஷத்துல ஜெய்ஷ் இ முகமதுன்ற ஒரு தீவிரவாத அமைப்பு உருவாக்குறான். 2001ல பார்லிமெண்ட் அட்டாக் நடத்துறான். ஒயிட் அம்பாசிடர் கார் பார்லிமெண்ட் குள்ள வரதை பார்த்து CRPFல ஒரு பெண் ஆபீசராக இருந்த கமலேஷ் குமாரின்னு சொல்லப்படுற இவங்க வாக்கி டாக்கி மூலியமா சிக்னல் கொடுத்து கேட்டை மூட சொல்லிட்டாங்க. பார்லிமெண்ட்குள்ள இருந்த எல்லாரையும் காப்பாத்தினதே இவங்க தான். தீவிரவாதிகளால பார்லிமெண்ட்டுக்குள்ள போக முடியல. கமலேஷ் குமாரிய பயங்கரவாதிகள் தாக்குனாங்க. இவங்க உடம்புல மொத்தமா 11 புல்லட்டுகள் இருந்தது. இந்திய அரசு இவங்களுக்கு அசோக் சக்கரவை கொடுத்து கௌரவிச்சாங்க. இந்த அட்டாக்ல மொத்தமா 5 பேர் உயிரிழந்தாங்க. ஆபரேஷன் செந்தூர்ல தான் நம்ம மசூத் அசாரை போட்டு தள்ளணும். இத மாதிரி உண்மையான சம்பவங்களை செதுக்கி எடுக்கப்பட்ட துரந்தர் படத்துல வர உண்மையான சம்பவங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாகிஸ்தானோட முதுகெலும்புனா அது கராச்சி தான். பாகிஸ்தான்ல அதிகமான பணம் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு இடம் இது. பெட்ரோலும் டீசலும் முதல்ல இங்க வந்துட்டு தான் அதுக்கப்புறம் மொத்த பாகிஸ்தான் மக்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. முக்கியமான துறைமுகம் ரெண்டுமே இங்க தான் இருக்கு. கராச்சியோட இதயம்னா அது லயாரி தான். லயாரியை யார் ஆள்றாங்களோ அவங்க மொத்த கராச்சி ஆள்வாங்க. மொத்த கராச்சியை யார் ஆள்றாங்களோ அவங்க மொத்த பாகிஸ்தானி ஆள்வாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இந்த சர்தார் அப்துல் ரஹ்மான் பலோச். கராச்சியோட பாஷானே சொல்லலாம். இவரோட ரைட் ஹேண்ட் வந்து உசேர் பலோச். இவங்களை யாராவது எதிர்த்து நின்னா அவங்க தலையை வெட்டி ஃபுட்பால் விளையாடுவாங்க. பாகிஸ்தானுக்குள்ள தனக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்குனாங்க. இந்த ஒரு கேங்குக்கு ஒரு பேர் வந்தது பீப்புள்ஸ் ஆர்ம்ட் கமிட்டின்னு. இவரோட கண்ட்ரோல்ல இருந்து கராச்சியை வெளியே கொண்டு வரதுக்காக பாகிஸ்தானோட எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் கான் வந்தாரு. அவரோட வீட்டை குண்டு போட்டு அழிச்சாங்க. அவரோட நண்பர்களை கொண்டாங்க. அப்பவும் டெலிவிஷன்ல ரேமானோட பேரை தைரியமா சொல்லி கராச்சியை மீட்டே தருவேன்னு சொன்னாரு. பாகிஸ்தானோட ஆர்மிக்கும் போலீஸ்க்கும் நடுவுல இருக்க ஒண்ணுதான் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ். 2009ல 4 பேர் கூட சர்தார் அப்துல் ரஹ்மான் பலோச் கார்ல போயிட்டு இருந்தாரு. அப்ப அந்த காரை இன்டர்செப்ட் பண்ணி எஸ்பி சௌத்ரியும் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸும் அவனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவரோட ரைட் ஹேண்டா இருந்த உசேர் பலோச் கேங்குக்கு லீடர் ஆனாரு. அர்ஷத் பப்புன்னு சொல்லப்படுற இன்னொருத்தருக்கும் கராச்சியோட பாஷா வாங்கணும்ன்ற ஆசை இருந்தது. இந்த 2 கேங்குக்கும் நடுவுல கேங் வார் ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் லயாரி கேங் வார். 2013ல நடந்தது. உசேர் பலோச் என்ன பண்றாருன்னா அர்ஷத் பப்புவையும் அவரோட தம்பியையும் கடத்தி கொண்டு வந்து வச்சு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப கொடூரமா சாவடிக்கிறாரு. எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் கானும் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸும் உசேர் பலோச்சை தேடிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஈரான் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி துபாய்க்கு போனாரு. அங்கே இவரை பிடிச்சிடுறாங்க. 2016ல திருப்பி பாகிஸ்தானுக்கே ஒப்படைக்கிறாங்க. பாகிஸ்தான் இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க 17 வருஷத்துக்கு. இந்தியாவோட ரா ஏஜென்ட் கூட இவருக்கு தொடர்பு இருக்குன்னு பாகிஸ்தான் இவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க 2017ல. ஆனா இப்போ வரைக்குமே இந்தியா எங்களுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜனவரி 9, 2014ல எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் கான் லயாரி எக்ஸ்பிரஸ் வேல தன்னோட புல்லட் ப்ரூஃப் கார்ல போயிட்டு இருந்தாரு. ஒரு சூசைட் பாம்பர் வேகமா கார் ஓடிட்டு வந்து இவர் கார் மேல இடிச்சு இவரை கொண்டுட்டாங்க. TTPன்னு அழைக்கப்படுற திருக்கு ஐ தாலிபான் பாகிஸ்தான் இந்த ஒரு தீவிரவாத அமைப்பு இவரை கொண்டதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்தியாவில் நடந்த அந்த ஒரு நிகழ்வு தான். 26/11/2008 மும்பை அட்டாக். ஒரே நாள்ல இந்தியாக்குள்ள இருந்த 6 இடங்கள்ல தீவிரவாத தாக்குதல் நடந்தது. 166 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தாங்க. காப்பாத்த போன 10 போலீஸ் உயிரிழந்தாங்க. 7 NSG கமாண்டோஸ் உயிரிழந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த பண்ணது மேஜர் இக்பால். ரொம்ப பயங்கரமான கொடூரமான ஒரு ஆளு. பாகிஸ்தான் ஆர்மில ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ISIல சேர்ந்து லஷ்கர் இ தாய்பாக்கு உதவி பண்ணி இந்தியர்களை கொல்லணும்ன்ற நோக்கத்தோட வளர்றாரு. இவன் உயிரோட இருக்கானா செத்துட்டான்றது யாருக்கும் தெரியாது. இன்னும் இந்தியா இவங்க தேடிட்டு தான் இருக்காங்க. சர்தார் அப்துல் ரஹ்மான் பலோச் தான் மும்பை தாக்குதலுக்கு ஆயுதங்களை மேஜர் இக்பாலுக்கு கொடுத்தது. இத மாதிரி ஒரு ஆளுக்கு இந்தியாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டோட சீலை வித்திருக்காங்க. இத மாதிரி தாக்குதல் நடந்தக்கு அப்புறமும் இந்தியா அமைதியாவே இருந்தாங்க. பதிலடி எதுவுமே கொடுக்கல. இந்த தாக்குதல் நடந்த 2 வருஷத்துல பாகிஸ்தான்ல மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அப்ப இருந்த மன்மோகன் சிங் அவங்களோட அரசு 210 கோடியை பாகிஸ்தானுக்கு வெள்ள நிவாரணமா கொடுத்திருக்காங்க. இக்பாலுக்கும் மேல ஒருத்தர் இருக்கானா அது தாவூத் இப்ராஹிம் தான். இந்த படத்துல அவர் அழகா காமிச்சிருப்பாங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்தியால, விசுவாசம் மட்டும் பாகிஸ்தானுக்கு. இவர் ஆரம்பிச்சு வச்ச
ஆரம்பிச்சதுதான் டி கம்பெனி. போதைப் பொருள் கடத்தல், தங்க ஆயுத கடத்தல், கொலைக்கு பணம் வாங்கி செய்வது, பணத்தை சட்டவிரோதமா மாற்றுவதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருந்தாரு. மும்பையோட அண்டர்வேர்ல்டு கிங். 1990 காலகட்டத்துல பாலிவுட்ல இருக்க நடிகர் நடிகைகள் எல்லாருமே இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. 1993 ஒரே நாள்ல 2 மணி நேரம் இடையில 12 இடங்கள்ல அடுத்தடுத்து குண்டு வெடிச்சுக்கிட்டே இருந்தது இந்தியால. இதுல 257 பேர் உயிரிழந்தாங்க, 1000க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. இதை பண்ணது தாவூத் இப்ராஹிம் தான். பாபர் மசூதி இடிக்கணும்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்களுக்கு பழி வாங்குற விதமா இதை மாதிரி பண்ணிட்டான். இந்தியால இருந்து தப்பிச்சு துபாய்க்கு போனாரு. அதுக்கப்புறமா துபாயில இருந்து பாகிஸ்தான்ல இருக்க கராச்சியில இருக்காரு. கராச்சியில இருக்க கிளிப்டன் சொல்லப்படுற இடம் உயர் அடுக்கு பாதுகாப்பு நிறைஞ்ச பகுதி. இங்கதான் அவர் இருக்காருன்னு சொல்லி இந்தியாவோட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு தீவிரவாதியா இருந்தா போதும், பாகிஸ்தான் உங்களை அற்புதமா பாத்துப்பாங்க. இந்தியால இருக்க சம்ஜாட் எக்ஸ்பிரஸ்ல குண்டு வெடிச்சது 2008. இதுல 68 பேர் உயிரிழந்தாங்க. 2006 மும்பைல இருந்து ட்ரெயின்ல குண்டு வச்சாங்க. இதுல 200 பேர் உயிரிழந்தாங்க, 1000 பேருக்கு மேல காயமடைஞ்சாங்க. இந்தியாவை பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுட்டு இருந்தது. உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தது. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒண்ணு என்னன்னா, காயப்பட்ட சிங்கம் ரொம்பவே ஆபத்தானதுன்னு. மே 26, 2014 நரேந்திர மோடி அவர்கள் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவோட 14வது பிரதமரா பதவி இருக்கிறாரு. பாகிஸ்தானுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, அந்த மொழியில பேசினா மட்டும் தான் பாகிஸ்தானுக்கு புரியும், வேற எந்த மொழியில பேசினாலும் பாகிஸ்தானுக்கு புரியாதுன்னு சொன்னாரு. तो चलिए मैं हैरान हूँ जी, पाकिस्तान हमको मार के चला गया, पाकिस्तान ने हम पर हमला बोल दिया मुंबई में, और हमारे मंत्री जी अमेरिका गए और रोने लगे, ओबामा ओबामा ये हमको मार के चला गया, बचाओ बचाओ। ये कोई तरीका होता है क्या? पड़ोसी मार के चला जाओ और अमेरिका जाते हो? अरे पाकिस्तान जाओ ना। क्या तरीका होता? पाकिस्तान जो भाषा में समझे समझाना चाहिए, वही तो मैं आपसे समझने की कोशिश वही तो मैं कह रहा हूँ, पाकिस्तान जो भाषा में समझे वो समझाना चाहिए। சொல்லி 2 வருஷத்திலே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. 2016 காஷ்மீர்ல உரி பகுதியில உள்ள ராணுவ முகாம் மேல திடீர் தாக்குதல் நடத்துறாங்க. இதுல 19 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க. இந்தியா எப்பவுமே திருப்பி அடிச்சதுல இப்போ அடிக்க போறது இல்லைன்னு தீவிரவாதிகள் நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தானோட பார்டர் வரைக்கும் தான் அடிக்கும், பாகிஸ்தான் உள்ளே போய் அடிச்சது கிடையாது. வரலாற்றுல முதல் முறையா அதே 2016 செப்டம்பர் 29 90 பேராஸ் ஆஃப் கமாண்டோக்கள் பாகிஸ்தான் உள்ளே போய் அடிச்சாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். 50 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. அஜித் தோவல் இன்டர்நேஷனல் பீரோல இயக்குனரா இருந்து ஓய்வு பெற்றிருந்தாரு. மோடி வந்ததுக்கு அப்புறமா அவர் 5வது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா அஜித் தோவல நியமிக்கப்பட்டாரு. இந்தியாவோட 1000 ரூபாய் நோட்டுகளை கள்ள நோட்டுகளா மாத்தி பாகிஸ்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆபரேஷன் கிரீன் லீஃப கொண்டு வராங்க. 1000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க. 4 டிசம்பர் 2016 ஜாவத் கனேனி கராச்சியில பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போறாரு. ஃபேக் கரன்சிய பிரிண்ட் பண்றதுக்கு மிகப்பெரிய கம்பெனியா வச்சிருக்காரு. மர்மமான முறையில உயிரிழந்துட்டாரு. ஆத்திஃப் அகமத் இவர் இந்தியால 5 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு சக்தி வாய்ந்த தாதாவா இருந்திருக்காரு. ஐஎஸ்ஐ கூடயும் லஷ்கர் தொய்பா கூடயும் தனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி காவல்துறை கிட்ட ஒப்புக்கொண்டிருக்காரு. பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோனை யூஸ் பண்ணி பஞ்சாபோட எல்லையில வழியாக இந்தியாவுக்கு ஆயுதங்களை அனுப்ப ஐஎஸ்ஐக்கு இவர் உதவி இருக்காரு. கள்ள நோட்டு விஷயத்திலயும் இவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. 2023 செய்தியாளர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் சுட்டு கொல்றாங்க. எங்க இருந்து வராங்க, எப்படி வராங்கன்னே தெரியாது, சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பாகிஸ்தான்ல இது நடந்தது. 32 பேரை சுட்டு தள்ளினாங்க. அப்துல் ரஹ்மான் மாக்கின்னு சொல்லப்படுற இவர் 26/11 இந்தியால நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர். லஷ்கர் தொய்பாவோட டெப்டி லீடர். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனாரு, நெஞ்சுவலி வந்து. 2006 இந்தியால நடந்த தாக்குதலுக்கு நிஸ்மாயினி தான் காரணம். அவரு அன்னோன் கன்மனால சுட்டுக் கொல்லப்பட்டாரு. ஆசிஃப் அப்துல் சல்மான் புட்டோவி லஷ்கர் தொய்பாவோட மெம்பர். 26/11 நடந்த மும்பை தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டே இவர் தான். கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போறாரு. லஷ்கர் தொய்பாவோட பொலிட்டிக்கல் விங்கான முல்லா சர்தார் உசேன் ராரே அன்னோன் கன்மனால சுட்டுக் கொல்லப்படுறாரு. பாஷீர் அகமத் பேர் இஸ்புல்லா முஜாஹிதீனோட டாப் கமாண்டர், இவரையும் சுட்டு தள்ளுறாங்க. சயித் கலித் ராசா, அப்துல் குசேன், தாவூத் மாலிக் இவர் தான் லஷ்கர் சாபார்னு சொல்லப்படுற ஒரு தீவிரவாத அமைப்பு உருவாக்குனாரு. ஒரு பிரைவேட் கிளினிக்ல ஒரு மாஸ்க் போட்ட ஒரு நபரால சுட்டு கொல்லப்படுறாரு. செத்தவங்க எல்லாமே தீவிரவாதத்துல ஹை பொசிஷன்ல இருந்த ஆளுங்க. அன்னோன் கன்மன் சொல்லப்படுற இந்த ஒரு வார்த்தை தீவிரவாதிகள் மொத்தத்தையும் நடுங்க வச்சது. இந்தியாவுக்கும் இந்தியா மக்களுக்கு எதிராக உலகத்துல எந்த மூலையில வேலை பார்த்தாலும் சரி, இந்தியாவோட ராவோட அன்னோன் கன்மன் அவங்கள பார்த்துப்பாரு. 250 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இத மாதிரி இந்த படத்துல ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் காமிப்பாங்க. அந்த கேரக்டரோட உண்மையான பேரு ஹர்வந்தர் சிங். போதைப் பொருட்களை பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா கடத்துவாரு. இந்தியாவோட ராவால தேடப்பட்டு வந்துட்டு இருந்தாரு. 2022 கராச்சியில இருக்க ஒரு ராணுவ மருத்துவமனையில இறந்து போயிட்டாரு. இவரோட மரணத்துக்கான காரணம் அதிகமான ட்ரக்ஸ் எடுத்ததுதான். இந்த படத்துல பலோச் மக்களை பத்தி காமிச்சிருப்பாங்க. பாகிஸ்தான்ல இருக்க ஒரு மிகப்பெரிய மாநிலம்னா அது பலோச்சிஸ்தான் தான். பாகிஸ்தான் உருது பேசுவாங்க. பலோச்சிஸ்தான்ல இருக்க மக்கள் பலோச்ன்ற மொழியை மட்டும் தான் பேசுவாங்க. இங்க நேச்சர் ரிசோர்சஸ், கேஸ்,
மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லி ஒரு ஆர்மியை உருவாக்கி பாகிஸ்தான் கிட்ட இருந்து விடுதலை வாங்குறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. மனித உரிமை மீறல்னா நிறைய பாகிஸ்தான் இந்த மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த மக்கள் கஷ்டப்படுறத வெளி உலகத்துக்கு சொன்னது இந்தியா தான். 2016 மோடி அவர்கள் பலோச் மக்களுக்கு இந்த மாதிரி நிறைய மனித உரிமை மீறல்லாம் நடக்குதுன்னு சொன்னாரு. பலோச் மக்கள் நன்றி தெரிவிச்சாங்க. 2019 மோடி 2வது முறையாக வெற்றி பெற்றாரு. அஜித் தோவல மத்திய அமைச்சருக்கு இணையான கேபினெட் மினிஸ்டர் ரேங்க் வழங்கப்பட்டது. இந்தியாவோட வரலாற்றிலே ஒரு பாதுகாப்பு ஆலோசகருக்கு இந்த அளவுக்கு உயரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது இதுவே முதல் முறை. இது மாதிரி படங்கள் எடுக்கிறது மூலியமா தான் நம்ம நாட்டோட உண்மையான ஹீரோக்களை பத்தி நமக்கு தெரியுது. நம்ம தேசத்துக்காக நம்ம தேசத்தோட மக்களுக்காக அவங்களோட குடும்பத்தை விட்டுட்டு பாகிஸ்தான் உள்ளே போய் உளவு வேலை பாக்குறாங்க. மாட்டிக்கிட்டா பாகிஸ்தான் ரொம்ப சித்திரவதை பண்ணி சாவடிப்பாங்க. அவங்களுக்கு இதுக்கு மெடல்லாம் எதுவும் கிடைக்க போறது இல்ல. நீங்க இந்த ஒரு படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இனி பாகிஸ்தானோட தலையெழுத்த இந்தியா தான் முடிவு பண்ணும்.